வணக்கம் மக்களே. ஒரு 12 டேஸ்ல தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்காக அப்ளை பண்ண அப்ளிகேஷனுடைய கவுண்ட் எவ்வளவு தெரியுமா? 1,62,486 ஸ்டூடெண்ட். இதே 2023ல 17வது நாள் தான் இந்த கவுண்ட் வந்து ரீச் ஆச்சு. 2022ல 22 நாள் ஆச்சு. 1,62,000 கவுண்ட் வரக்காக எடுத்துக்கிட்ட டைம் வந்து 22 நாள். அப்போ 2024 ஜஸ்ட் 12 டேஸ்ல 1,62,486 கவுண்ட் வந்து வந்திருக்கு அப்படின்னா இந்த வருஷம் ஸ்டூடெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல அண்ட் பேரண்ட்ஸ் மைண்ட் செட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சா ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு. பட் அட் த சேம் டைம் ஒரு காலேஜ் வந்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ். நிறைய காலேஜஸ் வந்து லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 4 காலேஜ் உள்ள லிஸ்ட்ல ஆட் பண்ணி விட்டுறாங்க. எந்த காலேஜ்னு அது பேர் தெரியாது. இதுக்கு முன்னாடி அந்த காலேஜ் என்ன பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. பட் வந்து அந்த காலேஜோட லிஸ்ட் எல்லாம் இருக்கு. பட் இதுக்காகவே நம்ம செக் பண்ற வெப்சைட் என்ன இருக்குன்னா டிஎன்ஏ வெப்சைட். டிஎன்ஏக்குள்ள போனோம் அப்படின்னாவே ஓவராலா தமிழ்நாட்டுல லாஸ்ட் இயர்ல இருக்கிற கட் ஆஃபை அனாலிசிஸ் பண்ணி லாஸ்ட் இயருடைய க்ளோசிங் கட் ஆஃபை காட்டியிருப்பாங்க. அதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இது வரைக்குமே வந்து அப்படியே ஸ்டூடெண்ட் எல்லாமே ஃபாலோ பண்றது எப்படின்னா லாஸ்ட் இயருடைய கட் ஆஃப் வந்து எப்படி கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. பட் ஒரு சில பேரண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன ரேங்கிங் வச்சிருக்கிறாங்க, ஓப்பனிங் ரேங்க் எவ்வளவு ஓப்பன் ஆச்சு, க்ளோசிங் எவ்வளவு முடிஞ்சது, டோட்டல் இன்டேக் எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஜாயின் பண்றாங்க. காரணம் என்னன்னா 4 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக. ஓகே சார், நான் டிஎன்இ வெப்சைட்லயே செக் பண்ணா கூட ஓவராலா தான் வருதே தவிர ஏன் கட் ஆஃபுக்கு ஏன் கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் கிடைக்கும் அப்படிங்கறத ப்ரெடிக்ஷன் பண்றது ஸோ டிஃபிகல்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்காக இந்த வருஷம் A2KTK சேனல்ல இருந்து கெட் யுவர் காலேஜ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் ரெடி பண்ணியிருக்கிறோம். அந்த வெப்சைட்ல நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்க கட் ஆஃபுக்கு உங்க கம்யூனிட்டிக்கு என்னென்ன காலேஜஸ்ல எந்தெந்த கோர்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாவும் செலக்ட் பண்ணலாம். இல்ல சார் எனக்கு பர்டிகுலரா 4 டிஸ்ட்ரிக்ட் தான் நான் பாக்குறேன், கோயம்புத்தூர்ல பாக்குறேன், சென்னையில பாக்குறேன், அதுக்கப்புறம் வந்து செங்கல்பட்டுல பாக்குறேன், காஞ்சிபுரம் பாக்குறேன் அப்படின்னா நீங்க அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணி அதுலயும் வந்து நீங்க காலேஜஸை பார்க்கலாம். ஸோ அதுக்கான டெமோவும் நான் கொடுத்துருக்கிறேன். ஜஸ்ட் இதை பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதுல வெறும் கட் ஆஃப் மட்டும் தான் செக் பண்ண முடியுமானா கட் ஆஃப் மட்டும் இல்ல, ஓவரால் காலேஜ் லிஸ்டும் பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்களே ஒரு சாய்ஸ் சிஸ்டம் ரெடி பண்ணலாம். ஒரு கவுன்சிலிங் போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் நீ யாரு டெமோ பண்றதுக்கு வந்து டிஎன்ஏல கொடுத்துருக்காங்கன்னா யாருமே இது கொடுத்தது கிடையாது. பட் திஸ் ஃபர்ஸ்ட் டைம் கெட் யுவர் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்களே ஒரு சாய்ஸ் சிஸ்டம் போட்டு அதை அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு நாங்க 2023 சீட் மேட்ரிக்ஸ் அண்ட் காலேஜ் சீட்டை வச்சுதான் நம்ம சாய்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கிறோம். எப்போ டிஎன்ஏ வந்து 2024க்கான சீட் மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்களோ அப்போ 2024க்கான சீட்ஸ் எல்லாமே அதுல ஆட் ஆயிரு. அப்போ டிஎன்ஏல நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ அதை அப்படியே டிட்டோவா இதுல பண்ணி ஒரு டெமோ எடுத்து பார்த்துட்டு அதனுடைய லிஸ்ட்டை வச்சுட்டு நீங்க காலேஜ் ரெடி பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து நம்ம இப்போ டெமோ பார்க்கலாம். www.getyourcollege.com அப்படிங்கிற வெப்சைட் போனீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகு. யுவர் கம்ப்ளீட் கைடன்ஸ் ஃபார் இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் கவுன்சிலிங் அப்படின்னு போட்டுருக்கோம். சார் இப்போ இன்ஜினியரிங் மட்டும் தான் சார் சொல்லிட்டு இருந்தீங்க, மெடிக்கலுக்கு உள்ள இருக்கானா? எஸ், மெடிக்கலுக்கான கட் ஆஃபும் நீங்க வந்து பார்க்கலாம். மெடிக்கலுக்கு நீட் ஸ்கோர் என்னன்னு போட்டீங்கன்னா நீட் ஸ்கோர்ல எந்த காலேஜ் வந்து தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கு, அதுக்கான ஸ்டேட் ரேங்க் என்னவா இருக்கு அப்படிங்கிறதையும் அனாலிசிஸ் பண்ண முடியும். சார் வெறும் தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜஸ் மட்டும்தான் மெடிக்கல் கொடுத்துருக்கீங்களான்னு இல்ல, ஆல் இந்தியா கோட்டாவுக்கான லிஸ்டும் நாங்க உள்ள ஆட் பண்ணிருக்கிறோம். சார் அப்புறம் 7.5 ஸ்டூடெண்ட் நாங்க என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கான லிஸ்டும் இன்ஜினியரிங்ல இருக்கு அண்ட் தென் வந்து மெடிக்கல்லையும் இருக்கு. கண்டிப்பா எல்லாம் கோ த்ரூ பண்ணி பாருங்க. இதை போயிட்டு நீங்க லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேக்கு, மொபைல் நம்பர் ஓடிபி போட்டு நீங்க உள்ள என்ட்ரி ஆனீங்கன்னா இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹோம் பேஜ்ல உங்களுடைய கட் ஆஃப் நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்க கட் ஆஃப் கால்குலேட் பண்ணிருப்பீங்க. பட் எனிவே வந்து ஒரு டைம் ரெஃபரன்ஸ்க்காகவும் நீங்க இதுல வந்து பண்ணல. ஒரு மேக்ஸ்ல பிசிக்ஸ்ல வந்து 89 கொடுக்குறீங்க, கெமிஸ்ட்ரியில வந்து ஒரு 78 அண்ட் மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அகைன் ஒரு 82. அப்போ உங்களுடைய கட் ஆஃப் வந்து ஒரு 165.5 அப்படிங்கிறது வருது. இதை நீங்க வந்து ரிப்போர்ட்டாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது போக இந்த இடத்துல வந்து நோட்டிபிகேஷன் நாங்க இதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இங்க கட் ஆஃப்ல உள்ள போயிட்டு உங்களுடைய மினிமம் கட் ஆஃப்னு ஒன்று இருக்கு, மேக்ஸிமம் கட் ஆஃப்னு ஒன்று இருக்கு. இந்த மினிமம் கட் ஆஃப்ல நீங்க என்ட்ரி பண்றது வந்து ஒரு 165 வரைக்கும் கொடுங்க. மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 185. ஓகேங்களா? என்னுடைய கட் ஆஃப் 185 வந்திருக்கு, 165. இந்த ரேஞ்சுக்குள்ள எனக்கு என்னென்ன காலேஜஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ டெமோ காட்ட போறோம். அடுத்தது டிபார்ட்மெண்ட். சார் டிபார்ட்மெண்ட் வந்து நான் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் வந்து பார்க்க போறேன் அப்படின்னா
டிஎன்ஏல பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸா தான் நீங்க செலக்ட் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா? இல்லைன்னா காலேஜ் நேம் கொடுத்து பார்க்க முடியும். இதுல அப்படி இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காலேஜும் பர்டிகுலரான அந்த கோர்சஸ்க்கு மட்டும் நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கொடுக்குறீங்க, ஐடி, ஏஐடிஎஸ் இந்த 3 கோர்சஸ் கொடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? சார் ஓகே சார், எனக்கு வந்து கம்ப்யூட்டர் கொடுக்கல, நான் வேற டொமைன்ல சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து உள்ள வந்து ஆல்மோஸ்ட் 100+ கோர்சஸ் இருக்கு. அப்போ 1 by 1 நீங்க பார்த்து செலக்ட் பண்ணணும் நெசசிட்டி கிடையாது. மேல காலேஜ் டொமைன் இருக்குல்ல, அதுல உள்ள போயிட்டு எந்த டொமைன் செலக்ட் பண்றீங்களோ அந்த டொமைன் ரிலேட்டடான கோர்சஸ் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செலக்ட் பண்றேன்னா உள்ள டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் மட்டும் தான் உள்ள இருக்கு. அதுல நான் சிஎஸ்சி செலக்ட் பண்றேன், ஐடி செலக்ட் பண்றேன், டேட்டா சயின்ஸ் செலக்ட் பண்றேன். இந்த 3 கோர்சஸ் செலக்ட் பண்ணிட்டேன். என்னோட கேட்டகரி, நீங்க எந்த கேட்டகரியில வரீங்களோ அந்த கேட்டகரியை வந்து நீங்க அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பிசியில வரீங்க அப்படின்னா பிசி செலக்ட் பண்ணிட்டு கோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்க கட் ஆஃப் ரேஞ்ச் 165 இருந்து 185 100 காலேஜஸ் வந்து காட்டுது. எத்தனை டிபார்ட்மெண்ட் அப்படின்னா 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு அது ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கு. என்ன கம்யூனிட்டினா பிசி கம்யூனிட்டியில. பட் எனக்கு இதுல இன்னும் ஃபில்டர் வேணும். என்னன்னா நான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காலேஜும் பார்க்கல, முக்கியமா ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் நாங்க பாக்குறோம். அப்போ சென்னை, செங்கல்பட்டு, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம், நெக்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர். இந்த ரீஜன் பார்த்துட்டு கோ கொடுத்தீங்க அப்படின்னா அதுல 53 காலேஜஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கு. இந்த 53 காலேஜஸ்ல என்னென்ன காலேஜஸ் அப்படிங்கறது பார்க்கலாம். 185 to 165 ரேஞ்சுக்குள்ள ராஜலட்சுமியில ஐடி கிடைக்குது, லயோலா ஐகாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கற்பகம் கோயம்புத்தூர்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், ராஜலட்சுமி இன்ஸ்டியூட்ல ஏஐடிஎஸ், லயோலா ஐகாம் ஐடி, கற்பகம் ஏஐடிஎஸ், சென்னை இன்ஸ்டியூட்ல ஏஐடிஎஸ், சென்னை இன்ஸ்டியூட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கேபிஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கேபிஆர்ல ஐடி, அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மீனாட்சி சுந்தராஜன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், சென்ட் ஜோசப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிரின்ஸ்ல வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் ஏஐடிஎஸ், கிருஷ்ணால கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஈஸ்வர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கேபிஆர் வந்து ஏஐடிஎஸ், கற்பகம் ஐடி, கிருஷ்ணா ஏஐடிஎஸ், கிருஷ்ணா ஐடி, ஈஸ்வர் அண்ட் ஈஸ்வர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏஐடிஎஸ் அலாட் ஆகுது. 177.5ல ஐடி அலாட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பேஜ்ல என்னென்ன காலேஜஸ் இருக்கு அப்படின்னா ராமகிருஷ்ணால ஏஐடிஎஸ், ராமகிருஷ்ணா கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாய்ராம் இன்ஜினியரிங் ஐடி அண்ட் வள்ளியம்மையில ஏஐடிஎஸ், மகாலிங்கம்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், ராமகிருஷ்ணால ஐடி, சாய்ராம் இன்ஜினியரிங்ல ஏஐடிஎஸ், ஓகேங்களா, சவிதா இன்ஜினியரிங்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், சென்ட் ஜோசப்ல ஐடி. ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து உங்களுக்கு எத்தனை கோர்சஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி நீங்க எடுக்க முடியும். அப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுனால என்னன்னா உங்க கட் ஆஃபுக்கு எந்தெந்த காலேஜ்ல எந்தெந்த கட் ஆஃபுக்கு என்னென்ன காலேஜஸ் கோர்சஸ் கிடைக்கும் அப்படிங்கறது ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோம். ஓகே சார், எனக்கு இவ்வளவு கோர்சஸ் வேணாம், ஒன்லி வந்து நான் கம்ப்யூட்டர் தான் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னா கம்ப்யூட்டர்ல 20 காலேஜஸ் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்றது. ஓகேங்களா? அதுல 20 காலேஜஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நாம பார்க்கலாம். 185 இதுல வந்து நான் ஒரு 180 to 165. ஓகேங்களா? என்னுடைய கட் ஆஃப் ரேஞ்சு ஒரு 180, அதுக்கு என்னுடைய மினிமம் கட் ஆஃப் 165. இந்த ரேஞ்சுக்குள்ள கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பிசில என்னென்ன காலேஜஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா மொத்தம் வந்து 4 டிஸ்ட்ரிக்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர். இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 காலேஜ் அலாட் ஆகுது. அதுல என்னன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ், மீனாட்சி சுந்தராஜன் இன்ஜினியரிங், சென்ட் ஜோசப், சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், கிருஷ்ணால வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஈஸ்வர்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், ராமகிருஷ்ணால கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மகாலிங்கம்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், சவிதா இன்ஜினியரிங்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அலாட் ஆகுது. அடுத்து வள்ளியம்மையில கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாய்ராம் இன்ஸ்டியூட்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், கற்பகம் இன்ஸ்டியூட்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், டாக்டர் என்ஜிபி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் தென் வந்து கேஜிஐஎஸ்எல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகேங்களா? மொத்தம் இந்த 15 காலேஜஸ் வந்து பிசி கட் ஆஃபுக்கு 180 to 165 ரேஞ்சில் வந்து உங்களுக்கு அலாட் ஆகுது. இது மாதிரி நீங்க ஒரு கோர்ஸுக்கும் சூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நீங்க இந்த இடத்துல கம்ப்யூட்டர் சூஸ் பண்ணது போல கம்ப்யூட்டர் இது பண்ணிட்டு அடுத்து ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா ஐடிக்கு என்னென்ன காலேஜஸ் எல்லாம் அலாட் ஆகுது. ஓகேங்களா? சாய்ராம் இன்ஜினியரிங்ல 175ல முடிஞ்சிருக்கு, ஈஸ்வர்ல 177.5ல முடிஞ்சிருக்கு, சென்ட் ஜோசப்ல 172.5ல முடிஞ்சிருக்கு, அடுத்து மகாலிங்கம்ல 169, சவிதா ஐடி வந்து 167.5, கற்பகம் இன்ஸ்டியூட்ல 167.5. ஓகேங்களா? இது இந்த கோர்ஸ் இந்த இடத்துல விட்டுட்டு அடுத்து வேற ஒரு கோர்ஸ் கொடுக்குறீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் கொடுக்குறீங்க. இந்த ரேஞ்சில் என்னென்ன காலேஜ்? ராஜலட்சுமி இன்ஸ்டியூட்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசினஸ் சிஸ்டம் 179ல கிடைச்சிருக்கு, கேபிஆர் 177.5, ஈஸ்வர்ல 176 அண்ட் சாய்ராம் இன்ஜினியரிங்ல 169. இந்த 4மே பாத்தீங்கன்னா அட்டானமஸ் அப்படிங்கிறது கீழே மென்ஷன் ஆயிருக்கு. ஓகேங்களா? இது மாதிரி நீங்க ஒரு கோர்ஸுக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன காலேஜஸ் கிடைக்குது அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரி, கம்ப்யூட்டர் எய்டட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தா வந்து 165 to 180ல 2 காலேஜ்ல அலாட் ஆகுது.
கற்பகம் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ்ல உங்களுக்கு இந்த கோர்சஸ் அலாட் ஆகுது. அப்போ நம்மளுடைய கெட் யுவர் காலேஜ் வெப்சைட்ல உங்க கட் ஆஃப்க்கு எக்ஸாக்டா நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணி அந்த காலேஜ் லிஸ்ட் எடுத்துக்க முடியும். ஸோ இது மட்டும் தான் இதுல பார்க்க முடியும் அப்படின்னா இல்ல, காலேஜஸும் நீங்க பார்க்கலாம். இங்க டிஎன்ஏ காலேஜஸ்ல போயிட்டு இது வந்து ஆஸ் பர் அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரியே கொடுத்துருக்கு. பட் கொஞ்சம் அட்வான்ஸா என்பிஏ நாங்க கொடுத்துருப்போம், அட்டானமஸ் கொடுத்துருப்போம், மைனாரிட்டியா நான் மைனாரிட்டி அப்படிங்கறது கொடுத்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு காலேஜ் நீங்க கொடுக்குறீங்க 2005 கவர்மெண்ட் காலேஜ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த காலேஜ் அட்டானமஸ் நான் மைனாரிட்டி என்பி எந்தெந்த கோர்ஸ் இருக்கு, என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்ன கட் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க ப்ரிடிக்ஷன் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? அது போக இந்த இடத்துல சாய்ஸஸ் எப்படி பண்றதுன்னு கொடுத்துருக்கு. சாய்ஸஸ் எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம ஒரு அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மறக்காம இந்த வெப்சைட்ல நீங்க எல்லாமே கோ த்ரூ பண்ணி செக் பண்ணி பாருங்க. உங்க கட் ஆஃப்க்கு எந்தெந்த காலேஜ் கிடைக்க சான்சஸ் நிறைய இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருக்கு அப்படிங்கறத வாட்ஸ்அப்ல கீழே கொடுங்க. அது போக வாட்ஸ்அப் லிங்க் கீழே கொடுத்துருக்கிற நீங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அதுல நீங்க கொஸ்டின் பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சரும் நாங்க கொடுக்குறோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பை.